துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் தர்மத்தின் வாழ்வுதனை சோதிக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகை அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன, அதிர்ஷ்டங்கள் என்ன, இந்த வாரத்துல துலாம் ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதனால் இந்த வாரம் முழுவதுமே பணவசதி என்பது துலாம் ராசினியர்களான உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க. செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த வாரத்துல மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் திருப்திகரமான முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். இதுவே உங்களுக்கு மன ஆறுதலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. துலாம் ராசினியர்களான ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் அதாவது இந்த வாரத்தில் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. இருந்தால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை நிலவும். கல்வி முடிந்து வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை இந்த வாரத்தினுடைய இறுதிக்குள் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் சுட்டி காட்டுது. அதே போல் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிலவும். நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம் முதலிய சுப நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னு அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை தருங்க. இருந்தாலும் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. ஓய்வின்றி உழைக்க வேண்டி ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இந்த காலகட்டங்கள்ல அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம். அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலை விருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். மட்டும் இல்லாம புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் ஏற்ற ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் புதியாளர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. சில தருணங்கள்ல பிரிவினையும் ஏற்படுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. அதே போல் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஒரு சிலர்
வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு. மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை ஏற்படுத்தும். வருமானம் உயரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். அதே போல் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இது அமைஞ்சிருக்குதுங்க. சினிமா துறையினர் புதிய படங்கள்ல முதலீடு செய்யலாம். லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக நிகழ இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக வலம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. பலருக்கு நேர்முக தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. பொருள் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் குறைவில்லாத தண்ணீர் வசதி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே ஆடுகள் மாடுகள் அபிவிருத்தி அடைய இருக்கு. நவீன விவசாய வசதிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் இக்காலகட்டத்தில் பல நன்மைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பும் இருக்குதுங்க. விவாக வயதுள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை அளிக்கும் வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இந்த தருணங்கள்ல பண பற்றாக்குறையினால குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பிக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்திருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் அறிவுரை என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புத்திர ஸ்தானமாகிய கும்பராசியில் சனி ராகு சேர்ந்திருப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை அதிக கவனத்தோடு இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் தனித்துவமான பிறவி குணம் இருக்கும், பலவீனம் இருக்குதுங்க. அதை அறிந்து கொண்டு துலாம் ராசினியர்களான நீங்கள் நடந்து கொள்வது மிக மிக நல்லது. தங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள தவற விடாதீர்கள் என்பதே அதுங்க. குணமானது அவர்களின் விரைவிலேயே ஏற்பட்டுள்ள சுபாவமாக என கொள்ளப்படுது. அதனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொள்வது மிக மிக அவசியம். அதே போல் எடுத்தோம் கௌதம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக செய்யும் போது நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள ஆலயம் ஒன்றில் தீபத்தில் எள்ளெண்ணெய் சேர்த்து வருவது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை நீக்கிவிடுங்க. இந்த துலாம் ராசினியர்கள் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு தரிசனம் சந்தோஷத்தை போக்கிவிடும், உங்களுடைய தோஷத்தை போக்கிவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.